ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் முக்கிய கருத்துக்களை பற்றி பார்ப்போம். இன்றைய முரளி டேட் 19/7/2021. பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உயிருடன் இருந்து கொண்டே இந்த ஷரீரத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகிவிடுங்கள். அஷரீரியாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். இதுதான் ஆழ்ந்த அமைதி என்று கூறப்படுகின்றது. அதாவது உயிரோடு இருந்து கொண்டே, இந்த தேகத்தில் இருந்து கொண்டே, இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு நான் ஆத்மா, தனிப்பட்டவன், இந்த ஷரீரம் எனது ஸ்தூல ஆடை, இதை தாரணை செய்யக்கூடிய ஆத்மா நான் என்ற இந்த உணர்விலிருந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அதாவது இந்த சப்தங்களை கடந்து சென்றுவிட வேண்டும். இந்த சப்தங்களை கடந்து சென்று விடுவதுதான் அஷரீரி நிலை என்று கூறப்படுகிறது. இந்த மாதிரி இந்த சப்தங்களை கடந்து, ஷரீர உணர்வை கடந்து சென்று விட்டால் அமைதிதான். இந்த உடலிலிருந்து ஆத்மாவாகிய நான் தனிப்பட்டவன் என்னும் இந்த சாட்சி ஸ்திதியில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது சக்திகள் நமக்குள் நிரம்பும். மேலும் தந்தையும் நம்முடன் துணையாக இருப்பார். அதற்காக பார்த்தால், முதலில் அஷரீரி ஆவதற்காக சூட்சுமத்திலும் கூட சங்கல்பத்தில் எந்தவிதமான பற்றுதலும் இருக்கக்கூடாது. அதாவது சம்பந்தம், தொடர்புகள், இந்த தேக ரீதியான சம்பந்தம், தேக ரீதியான உறவுகள், பொருட்கள், இதன் மேலே எந்த ஒரு பற்றுதலும் இருக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக தனது விசேஷ தன்மைகளின் மீது எந்த பற்றுதலும் இருக்கக்கூடாது. மேலும் கட்டுப்படுத்தும் சக்தி மிகவும் அவசியம் அஷரீரி ஆவதற்கு. தேக அபிமானத்தினுடைய எண்ணங்கள், தேக உலகின் கடின சூழ்நிலைகளின் எண்ணங்கள் ஆகியவைகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற இந்த சங்கல்பத்தை தவிர வேறு எந்த சங்கல்பத்தின் விஸ்தாரமும் இருக்கக்கூடாது. அதேபோன்று பாபா ஆழ்ந்த அமைதிக்காக ஒரு உதாரணம் கொடுக்கின்றார். எப்படி மனிதர்கள் இறக்கின்ற பொழுது ஆழ்ந்த அமைதியுடையவர்களாக ஆகிவிடுகின்றனர். அதாவது அந்த ஆத்மா சரீரத்திலிருந்து பிரிந்து விட்டது. ஆக அந்த சரீரம் எவ்வளவு ஆழ்ந்த அமைதியில் இருக்கின்றது. அந்த மாதிரி நாம் இந்த உடலில் இருந்தாலும் இந்த உடலிலிருந்து தனிப்பட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையுடன் நினைவின் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் உண்மையான அமைதி என்று தந்தை கூறுகின்றார். ஆத்மாக்களாகிய நமக்கு தெரியும் ஆத்மாவின் சுய தர்மம் அமைதி என்று. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது தெரியாது. அதனால்தான் அமைதியை தேடி அலைகின்றனர் என்று தந்தை கூறுகின்றார். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தங்களது அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். எதன் ஆதாரத்தில் உறுதித்தன்மை ஏற்படுகின்றது? குழந்தைகளாகிய நீங்கள் தங்களது அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். எதன் ஆதாரத்தில் உறுதித்தன்மை ஏற்படுகின்றது? பதில்: தூய்மையின் ஆதாரத்தில். எந்த அளவிற்கு ஆத்மா தூய்மையாக, அதாவது உண்மையான தங்கமாக ஆகிறதோ அந்த அளவிற்கு உறுதித்தன்மை வந்துவிடும். ஏன்னா பாபா தூய்மைதான் இந்த பிராமண வாழ்வினுடைய பர்சனாலிட்டி, ராயல்ட்டி அப்படின்றார். ஆகையால் நம்முடைய மனம், சொல், செயல், உணர்வு, பார்வை என அனைத்திலும் இந்த பியூரிட்டி இருக்க வேண்டும். இந்த மனதினுடைய பியூரிட்டி அப்படின்னா எப்பொழுதும் எல்லோர் மீதும் சுப உணர்வு, அதாவது நல் உணர்வு, நல் விருப்பம், இரக்க உணர்வு, கொடுக்கும் உணர்வு, இவைகளை கொண்டு இருப்பது. மேலும் எந்த அளவு நாம் தந்தையின் நினைவில் இருப்போமோ அந்த அளவு ஆத்மாவாகிய நாம் தூய்மையாகிக் கொண்டே சதோ பிரதான நிலையில் முன்னேறி கொண்டே செல்வோம். அடுத்ததாக பாபா இப்பொழுது சுய ராஜ்யத்தின் அஸ்திவாரத்தை அந்த அளவிற்கு உறுதியானதாக ஆக்குகின்றார்.
அதாவது அதை அரைக்கல்பத்திற்கு யாரும் அசைக்கவே முடியாது. உங்களது ராஜ்யத்தை யாரும் அபகரிக்கவும் முடியாது. அதாவது இப்போ நாம் சுயராஜ்யத்தினுடைய அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றார் பாபா. இதனுடைய ஆதாரத்தில் தான் அரைக்கல்பம் 21 பிறவிக்கு நமது ராஜ்யத்தை யாரும் அபகரிக்கவோ அசைக்கவோ முடியாது என்று தந்தை கூறுகிறார். முதலில் சுயராஜ்யம் என்றால் விரும்பும்போது விரும்பியபடி நமது கர்மேந்திரியங்களை கொண்டு செயல்களை செய்வது. கர்மேந்திரியங்கள் மற்றும் மனம் புத்தி சமஸ்காரங்களை வென்றவர்கள்தான் சுயராஜ்ய அதிகாரி ஆவர். எவ்வளவு நேரம் மற்றும் எந்த சக்தியை தனது கர்மேந்திரியங்கள் மற்றும் மனம் புத்தி சமஸ்காரத்தின் மீது அதிகாரியாகி காரியம் செய்கின்றார்களோ இப்பொழுது செய்யக்கூடியவர்கள், அவர்கள்தான் அதே அளவு எதிர்காலத்திலும் ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரத்தை பிராப்தியாக அடைவர். இந்த சங்கமயுகத்தில் யார் தனக்குத்தானே அரசராகி ஆட்சி செய்யக்கூடியவராக இருக்கின்றாரோ அவர்தான் எதிர்காலத்திலும் அரச பதவியை பிராப்தியாக அடைய இயலும். எதிர்கால 21 பிறவிகளினுடைய அரசாட்சி செய்ய வேண்டுமென்றால் அதற்கான தாரணை நடைமுறை வடிவம் இப்பொழுதுதான் வெளிப்பட இயலும், வெளிப்படவும் வேண்டும். பாடல் ஓம் நமோ சிவாய. ஓம் சாந்தி. இந்த நேரத்தில் எல்லையற்ற தந்தையிடம் ஆத்மா சுயராஜ்யத்தை கேட்கின்றது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சுயராஜ்யம் இருந்தது, பிறகு மறைந்து விட்டது. இப்பொழுது தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ராஜ்யம் கொடுக்கின்றார். அதாவது கிருஷ்ணர் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ராஜ்யம் இருந்தது, பிறகு மறைந்து விட்டது. அதாவது யுகங்கள் மாறிய போது அவருடைய ராஜ்யமும் சென்று விட்டது. சிவனுக்கு கோவிலும் இருக்கின்றது. அனைத்தையும் விட அதிக மணி அடிப்பது சிவன் கோவிலில்தான். அவரை எழுப்புகின்றனர், அதிகாலையில் மணி அடிக்கின்றனர். அவங்களுடைய குறைகளை கஷ்டத்தை சொல்கிறதுக்காக பக்தியில் மணி அடிப்பாங்க கோவிலுக்கு போயிட்டு. ஆனால் பாபா சொல்கிறாங்க, இங்கு தந்தை குழந்தைகளை எழுப்பி தேவதைகளாக ஆக்குகிறார். அதிகாலை முதலே தந்தை நமக்கு வரம் தருகின்றார். இங்கு மணி அடிப்பதற்கான எந்த விஷயமும் கிடையாது. சுயராஜ்யம் தேவையெனில் முதலில் தூய்மையாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். லட்சியம் புத்தியில் இருக்கின்றது. நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள். தூய்மையின்றி ஞான தாரணை ஏற்பட முடியாது என்பதை தந்தை புரிய வைத்திருக்கின்றார். சிங்கத்தின் பாலுக்கு தங்கப்பாத்திரம் வேண்டும் என்று கூறுவர் அல்லவா? ஆக இதற்கும் தங்கப்பாத்திரம் தேவை. அதாவது பாபா கொடுக்கக்கூடிய இந்த ஞானம் தங்கமான புத்தி, தூய்மையான புத்தியில்தான் பதியும். அப்பொழுதுதான் தாரணை என்பதும் ஆகும். ஆத்மா தந்தையை நினைவு செய்வதன் மூலம் தங்கமாக ஆகிவிடுகின்றது. தந்தையும் உண்மையான தங்கம் ஆவார். ஆத்மா தந்தையை நினைவு செய்கின்ற பொழுது ஞானம் வந்துவிடுகிறது. நீங்கள் உண்மையான தங்கமாக இருந்தீர்கள். இந்த ஞானத்தின் தாக்கம் வேறு யாருக்கும் ஏற்படுவது கிடையாது. பாபா இந்த மாதிரி ஞானத்தை கொடுக்கும் பொழுது யார் போன கல்பத்தில் கேட்டு ஆஸ்தி அடைந்தார்களோ அவர்களுக்குத்தான், அதாவது தந்தையினுடைய குழந்தைகளுக்குத்தான் இந்த ஞானத்தின் தாக்கம் ஏற்படும், வேறு யாருக்கும் ஏற்படாது என்று தந்தை கூறுகின்றார். மனிதர்களிடத்தில் எல்லைக்குட்பட்ட ராஜ்யம் இருக்கிறது. எல்லையற்ற ராஜ்யம் ஒருபோதும் மனிதர்களுக்கு கிடைப்பது கிடையாது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ராஜ்யம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் தனிப்பட்டது. ஆனால் நமக்கு சொர்க்கத்தில் சத்தியுகத்தில் முழு உலகத்திற்கும் ஒரே ஒரு ராஜ்யம், ஒரே ஒரு ராஜா. அந்த முழு உலகத்தின் மேலே ராஜ்யம் செய்யக்கூடியவர் ஒரே ஒரு ராஜா ராணி, அதாவது லக்ஷ்மி நாராயணர் தான். இந்த மாதிரி பிரிவுகள் அங்கே இருக்காது. பாபா கூறுகிறார், தேவதைகள் தங்களது பிறப்புகளை அறிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை அறிந்து கொண்டால் துக்கமானவர்களாக ஆகிவிடுவர். அதாவது இப்பொழுது நாம் பிறவி எடுத்து ஏணிப்படியில் கீழே இறங்கி வருவோம் என்று அவர்கள் தெரிந்து கொண்டால் அப்பொழுது அந்த ராஜ்யத்தினுடைய சுகம் மறைந்துவிடும், துக்கத்தில் சென்று விடுவர். ஆகையால் அவர்களுக்கு இந்த ஞானம் இருக்காது என்று தந்தை கூறுகிறார்.
ஆனால் இங்கு உங்களுக்கு அந்த உண்மை தெரியும், அதாவது ஞானம் தெரியும். தர்மத்தின் மரம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது. இவர் நமது பிராமண குலத்திற்கு வந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இவ்வாறு மரம் வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கிறது. இவர் முழு பக்தி செய்திருக்கிறார். மீண்டும் தந்தையிடம் ஆஸ்தி அடைவதற்காக வந்திருக்கின்றார். ஞானம் முடிவடைந்த பின்பு மீண்டும் பக்தி ஆரம்பமாகி விடுகின்றது. அரைக்கல்பம் ஞானம் முடிவடைந்த பிறகு மீண்டும் துவாபர யுகத்திலிருந்து பக்தி ஆரம்பமாகி விடுகின்றது. இது யாருக்கும் தெரியாது. இங்கிருக்கும் ராஜ்யம் என்பது ஒன்றுமே கிடையாது. ஏனெனில் இன்று அந்த ராஜ்யம் இருக்கும், நாளை யாராவது படையெடுத்து அந்த நாட்டின் மீது வந்தார்கள் என்றால் அந்த ராஜ்யம் முடிவடைந்துவிடும். இங்கு எதற்குமே அஸ்திவாரம் கிடையாது, அதாவது ஸ்ட்ராங் கிடையாது, மாறக்கூடியது அப்படின்றார் பாபா. அந்த ராஜ்யமும் நிலையாக இருப்பது கிடையாது, அதை ஆட்சி செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் நிலை என்பது கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு அப்பேற்பட்ட உறுதியான அஸ்திவாரத்தை போடுகின்றேன் என்று தந்தை கூறுகிறார். அதை யாராலும் அசைக்க முடியாது, பறிக்க முடியாது. அந்த மாதிரியான ராஜ்யத்தை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அங்கு துக்கத்திற்கான எந்த விஷயமும் சிறிதும் இருக்காது என்கிறார். ஆகையால் ஆத்மாவிற்கு எவ்வளவு குஷி ஏற்பட வேண்டும். நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? பாபா நமக்கு இந்த மாதிரியான ராஜ்யம் தரார் அப்படின்னும் பொழுது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் இல்லையா? நம்பிக்கை இல்லை என்றால் அவர்கள் சொர்க்கம் எப்படி செல்ல முடியும் என்று தந்தை கேட்கின்றார். சிவன் முன் சென்று, நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர், 16 கலைகளிலும் முழுமையானவர் என்று ஒருபொழுதும் பாடமாட்டார்கள். ஏனென்றால் சிவனின் மகிமை தனிப்பட்டது, தேவதைகளின் மகிமை தனிப்பட்டது. சிவன் யாரு? ஞானக்கடல், பதித்த பாவனன், அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வல்லர், அனைவரின் பையையும் நிறைக்கக்கூடிய கள்ளம் கபடமற்றவர். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாததை எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையான சக்திகள், குணங்கள், ராஜ்யத்தை கொடுத்து நிறைப்பக்கூடியவர், அனைவரின் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர். அவரது வழிதான் சிரேஷ்டமானது. அதன் மூலம் குழந்தைகளாகிய நீங்களும் சிரேஷ்டமானவர்களாக ஆகின்றீர்கள். சாதுக்கள் நம்மை உயர்த்துவார்கள் என்று நினைக்கின்றனர். ஆனால் அவர்களால் சிரேஷ்டமானவர்களாக ஆக்க முடியாது. ஏனென்றால் இந்த காரியம் ஒரே ஒரு தந்தையினுடையது. முன்பு ஒரு ராஜாவின் கட்டளைப்படி நடந்து வந்தனர். சத்யுகத்தில் உங்களுக்கு அமைச்சர்கள் யாரும் இல்லை. ஏன்னா அங்கே அறிவுரை ஆலோசனை கூறக்கூடிய அளவிற்கு இருக்க மாட்டார்கள் ராஜாக்கள். ராஜாக்கள் தான் எல்லா சக்தியும் குணங்களும் அரசாட்சி செய்யக்கூடிய அதிகாரமும் படைத்தவராக இருப்பார். ஆகையால் அங்கே அமைச்சர்கள் தேவையில்லை, அவசியமில்லை என்று தந்தை கூறுகிறார். அந்த அமைச்சர்ன்ற பேரே அங்கே கிடையாதுன்றார். ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கான ராஜ்யம் கிடைக்கும். கிருஷ்ணருக்கு அவருக்கான ராஜ்யம் இருக்கும். மற்ற அரசர்களும் இருப்பார்கள். குறைந்தது 8 பேர், அதாவது 8 விஸ்வ மகாராஜன் மகாராணி இருப்பாங்க. அவர்களுக்கு கீழே 108 பேர் அந்த ராஜா ராணிகளும் இருப்பார்கள். யார் உயிருடன் இருப்பார்களோ அவர்களுக்கு தந்தை ஞானம் கொடுத்து கொண்டே இருப்பார். நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது. இந்த ஞானம் கொடுக்கும் பாகம் இப்பொழுது பதிவாகி இருக்கின்றது. நாள் போக போக நீங்கள் அதிகம் புரிந்து கொள்வீர்கள். அதாவது பாபா புது புது விஷயங்களை போக போக புரிய வைப்பேன் என்று கூறுகிறார். இந்த ராஜ்யம் எப்படி நம்ம அங்கே செய்வோம், சுயம்வரம் எப்படி நிகழும், அங்கே நம்முடைய தங்க மாளிகைகள் எப்படி இருக்கும் என்ற இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் போக போக டீப்பாக பாபா சொல்வேன் என்று கூறுகிறார். பாபா கூறுகிறார், நீங்கள் சூஷ்மோதனத்திற்கு செல்கிறீர்கள். அங்கு எலும்பு தோல் கிடையாது. ஃபரிஸ்தாக்களாக ஆகிவிடுகிறீர்கள். பிரம்மாவின் சூஷ்ம சரீரத்தை பார்க்க முடிகிறது. தோட்டம் போன்றவைகளையும் பார்க்கிறீர்கள். பிறகு பாபா நமக்கு போதை ஏற்படுத்தும் பானத்தை பருக வைப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள். அதாவது சோமரசம் பாபா கொடுத்ததாக கூறுகிறீர்கள். ஆனால் சூஷ்மவதனத்தில் இந்த மாதிரியான சோமரசம் பருக வைக்க முடியாது. அதெல்லாம் காட்சிகள் அப்படின்றார் பாபா. சத்யுகத்தில் இருக்கக்கூடிய மலர்கள், பழங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அந்த மாதிரியான பொருட்கள் இங்கே எதுவுமே கிடையாது அப்படின்றார். அதெல்லாம் ஒரு மாடல் சாம்பிள் தான். இங்கே பாபா அந்த மாதிரி இருக்குன்னு காட்சிகள் காட்டுறாரு. ஆனால் அந்த மாதிரியான பொருட்கள் இங்கே கிடையாதுன்றார். இங்கு துக்கமே துக்கம்தான் இருக்கிறது. ஹே பகவானே, என்னை துக்கத்திலிருந்து விடுவியுங்கள் என்று கூறாத மனிதன் இருக்கவே முடியாது.
துக்கத்தின்கான நேரத்தில் தான் மனிதர்கள் இறைவனை நினைவு செய்கின்றனர். ஆகையால் பாபா கூறுகின்றார், இங்கு தந்தையாகிய என்னை நிரந்தரமாக நினைவு செய்யுங்கள். கடைசி காலத்தில் யாருடைய நினைவும் வராத அளவிற்கு நினைவு செய்யுங்கள். ருத்ரனுடன் சாலிகிராமம் என்ற சப்தம் அழகு பெறாது. சிவன் மற்றும் சாலிகிராம் இது அழகாக இருக்கின்றது. அதாவது சிவன் கல்யாணக்காரி மற்றும் அவருடைய குழந்தைகள் சாலிகிராம், இந்த வார்த்தை தான் ஆப்டாக இருக்குது, பொருத்தமாக இருக்குன்றார் பாபா. பாரதம் அனைத்தையும் விட உயர்ந்தது, ஆனால் தேவதா தர்மத்தை மறந்துவிட்டனர். உங்களது தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமாகும். அது மீண்டும் வர வேண்டும். தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களே சதோ ரஜோ தமோவில் வருகின்றனர். எப்போது தமோவாக ஆகிவிடுகிறார்களோ அப்போது தன்னை தேவதை என்று சொல்ல முடியாது. உண்மையில் இந்து என்பது தர்மமே கிடையாது. அமைதி மற்றும் சுகத்தின் ஆஸ்தி கொடுப்பதற்காக நான் உங்களை என்னுடையவராக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகின்றார். தந்தையின் கூடவே குழந்தைகளாகிய நீங்களும் இறைவனின் உதவியாளர்களாக இருக்கிறீர்கள். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சுயராஜ்யம் அடைவதற்காக இப்போதிலிருந்தே தூய்மைக்கான அஸ்திவாரத்தை உறுதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எவ்வாறு தந்தை பதித்த பாவனனோ அவ்வாறு தந்தைக்கு சமம் பாவனம் ஆக வேண்டும். அவர் எவ்வாறு தூய்மையின் கடலாக இருக்கிறாரோ அதேபோல் நாமும் மாஸ்டர் தூய்மையின் கடல் ஆக வேண்டும். செகண்ட் பாயிண்ட், தனது அமைதி என்ற சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். ஆழ்ந்த அமைதியில், அதாவது அஷரீரியாக இருக்கக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம், தனது அனாதி மற்றும் ஆதி சொரூபத்தின் நினைவு மூலம் பந்தனமற்றவர் ஆகக்கூடிய மேலும் ஆக்கக்கூடிய மறுபிறவி எடுத்தவர் ஆகுக. தனது அனாதி ஆதி சொரூபத்தின் நினைவு மூலம் பந்தனமற்றவராக ஆகி மேலும் ஆக்கக்கூடிய மறுபிறவி எடுத்தவர் ஆகுக. விளக்கம், எப்படி சிவபாபா உடலை வாடகைக்கு எடுக்கிறார், பந்தனத்தில் வருவது இல்லை, அதுபோல மறு வாழ்க்கையில் புது பிறவி எடுத்துள்ள குழந்தைகளாகிய நீங்களும் கூட ஷரீரத்தின் சமஸ்காரங்களின் சுபாவங்களின் பந்தனங்களிலிருந்து விடுபடுங்கள். அதாவது இப்பொழுது நாம் பிராமண பிறவி என்னும் புதிய பிறவி எடுத்துள்ளோம். ஆக நம்முடைய சமஸ்காரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பிராமணனுடைய சமஸ்காரமாக சுபாவமாக இருக்க வேண்டும். பழைய சூத்ரனுடைய சுபாவ சமஸ்கார பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். அதேபோல் எப்பொழுது வேண்டுமோ எப்படி வேண்டுமோ அவ்வாறு தனது சமஸ்காரங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். பாபாவை போன்று பந்தனமற்றவர் ஆகுங்கள். அதாவது நாம் எப்பொழுது வேண்டுமோ ஆகாரி ஸ்திதியில், நிராகாரி ஸ்திதியில், பிறகு சாகார ஸ்திதியில், எங்கு எப்படி வேண்டுமோ அந்த ஸ்திதியில் நாம் நிலைத்து விட வேண்டும். அதற்கேற்ப நமது சமஸ்காரத்தை மாற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். நிராகார ஸ்திதி என்பது ஆத்ம உலகில் ஆத்ம உணர்வில், அதாவது ஆத்மா ஒரு புள்ளியாக இருப்பது, அந்த உணர்வில் இருப்பது. ஆகார ஸ்திதி என்பது சூட்ச்ம சரீரத்தில் இருப்பது. சாகார ஸ்திதி என்பது இந்த ஸ்தூல உடலில் இருப்பது. இந்த மாதிரி எந்த நிலைக்கேற்ப எந்த நேரத்தில் இருக்க வேண்டுமோ அவ்வாறு நமது சமஸ்காரங்களை நிலையை மாற்றக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். மூலவதனத்தின் மனநிலையில் நிலைத்திருந்து பிறகு கீழே வாருங்கள். தனது அனாதி ஆதி சொரூபத்தின் நினைவில் இருங்கள். அதே போல தனது அனாதி மற்றும் ஆதி தேவதா சொரூபத்தினுடைய நினைவிலும் இருக்க வேண்டும். அவதாரம் செய்துள்ள ஆத்மா என புரிந்து கொண்டு காரியம் செய்தீர்கள் என்றால் மற்றவர்களும் கூட உங்களை பின்பற்றுவார்கள். நான் அவதாரம் செய்துள்ள ஆத்மா என புரிந்து ஒவ்வொரு காரியமும் செய்யும் பொழுது மற்றவர்களும் நம்மை பின்பற்றுவார்கள். ஸ்லோகன்,
நினைவினுடைய உள்ளுணர்வு மூலம் வாயு மண்டலத்தை சக்திசாலியாக மாற்ற வேண்டும். இதுதான் மனதின் மூலம் செய்யும் சேவையாகும். அதாவது இந்த ராக்கெட்டை விட இந்த உள்ளுணர்வு அதிவேகமானது. உள்ளுணர்வின் மூலம்தான் பார்வை மற்றும் இந்த உலகை மாற்ற இயலும். அதற்காக இந்த உள்ளுணர்வின் மூலமாக அனைவர் மீதும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் உடையவராக இருக்க வேண்டும். உள்ளுணர்வில் சிறிதளவும் கூட எந்த ஆத்மாவின் மீதும் எதிர்மறையான மற்றும் வீணான உணர்வுகள் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் நம்முடைய அந்த சுப அதிர்வலைகள் உள்ளுணர்வின் வாயுமண்டலத்தை மாற்றம் செய்யும், அந்த ஆத்மாவையும் மாற்றம் செய்யும். அதற்காக எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு இருக்க வேண்டும். இந்த எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வின் சேவைதான் நாலாபுறமும் அதிகமாக செல்லும். இந்த உள்ளுணர்வு எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறே வாயுமண்டலம் உருவாகும். இந்த வாயுமண்டலத்தினுடைய பிரபாவம் தான் இயற்கை மீது படும். ஆகையால் நம்ம உள்ளுணர்வு மிக மிக சக்தி வாய்ந்தது. ஆகையால் உள்ளுணர்வு மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அதில் சிறிதளவும் குப்பை என்பது இருக்கக்கூடாது. மற்றவர்கள் பற்றி வீணான எண்ணம் இருக்கக்கூடாது. குறைகளையும் பார்க்கக்கூடாது. ஒவ்வொருவருடைய சிறப்பு தன்மையை பார்க்க வேண்டும். ஓம் சாந்தி.